அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் வந்து சுராஜ் 744க்கு போட்டிருக்கிறாங்க. 13 சைஸ் டயருக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நைலான் டயர் யூஸ் பண்ணதுக்கும் இந்த ரேடியல் டயர் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யூஸர்கிட்ட கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து கேட்கலாம். அப்போலோவில் ரேடியல் டயர் 13 சைஸு 12 பிளே ரேட்டோடு போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை வலிச்சிட்டுக்கிறாங்க. நார்மலாக குப்பை ஓட்டு ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொட்டாவேட்டரு கலப்பை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நார்மலாக நைலான் டயருக்கும் இதுக்கும் டயர் எப்படி தேயுது, கிரிப்பு எப்படி கிடைக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் வந்து பட்டன் தெரிக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரோடு ரொம்ப சோல்டிங்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு டயர் தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே என்னங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அப்போலோ ரேடியல் டயருங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தா 13 சைஸுங்க, 12 பிளே ரேட்டு. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? செல்வராஜ். நீங்கள் எத்தனை வருஷமாக டிராக்டர் ஓட்டுறீங்க? நான் 87லேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். சரிங்க. 1987லேருந்து. இந்த ரேடியல் டயர் போட்டு இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்க? இது போட்டு 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்க. பழசு நைலான் டயருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? டயர் தேயறதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? இது தேய்மானம் கம்மிங்க. ஆமாம், ஒரே மாதிரி தேயுது. பட்டன் வந்து அப்படியே அது பள்ளமாக தேயுது. நைலான் டயர் வந்து பள்ளமாக தேயுங்க. இது வந்து ஒரே சமமாக தேஞ்சுக்குது. இது டயரை பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் உட்காருதுங்க. பட்டன் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது, ஆனால் தேய்மானம் கம்மி. ஆமாங்க, பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் ரேட்டேட்டு மாதிரி தான் தெரியும். நைலான் டயரோட இது பட்டன் டயர் கம்மியாக தெரியும். ஆமாம், கம்மியாக தெரியும், ஆனால் தேய்மானம் கம்மி. சரிங்க. ரோட்டில் ஓட்டுறக்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க? சோல்டிங்கில் தான் குழுங்காது போகுது. பார்த்தா ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்க. 22 வெப்பம் இருந்தாலும் நைலான் டயரோட இது ஏர் ப்ரெஷர் அதிகமாக தான் வைக்கணுங்க. கம்மி தான், அதே அளவு தான், 22 தான் வைப்போம். சரிங்க. ஆனால் டயர் மட்டமாக வருதுங்க. மட்டமாக வருது. 15 பார்த்தா ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதாங்க. இருந்தாலும் கரெக்டாக ஓட்டுறக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ ரோட்டில் மண்ணெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு போகிறப்போ அப்படியே குதிச்சுட்டே போகுங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குங்க? அதில் இல்லை. அது இல்லைங்க. இல்லை, குழுங்காது போகுது. சரிங்க. உழவுக்கெல்லாம் எப்படி இருக்குது? உழவு ஜம்முன்னு இருக்கும். கிரிப்புங்க? கிரிப்பு அருமையாக கிடைக்கும். பட்டன் கம்மியாக இருக்குது, கிரிப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. பட்டு நல்லா கிரிப்பெல்லாம் நல்லா கிடைக்கும். நல்லதுங்குது. அது வந்து ஏர் வச்சிருக்க மாதிரி சுத்து பதிஞ்சு போகுது. பதிஞ்சுக்கு அப்படியே மண்ணில் மெட்டி போகுது. மெட்டிக்கு. சரிங்க. அது வந்து கொஞ்சம் ஏர் வச்சிருந்ததுன்னா சுத்தருக்கு இதாகு. சரிங்க. இது அப்படியே பதிஞ்சுக்கு. வண்டிக்கும் பார்த்தா இது சிரமம் இல்லைங்க. பேரிங்க கிரவுண்ட் எல்லாம் அடியாது, எதுவும் அடியாது. அது பார்த்தீங்கன்னா குதிச்சு போகிறதுக்கு போகுது. செங்குன்னு பாறையாட்டா. அதாதுங்க, இது நல்லா இருக்கு. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சொகுசாக இருக்குதுங்களா? கம்ஃபர்ட்டாக இருக்குது. சரிங்க. இது 2வது தடவை போட்டாச்சு. சரிங்க. இது 2வது செட்டுங்க? 2வது செட்டு. சரிங்க. ஒரு செட்டை முடிச்சு 2வது செட் போட்டுருக்குது. சரிங்க. லைஃப் எப்படி இருக்குதுங்க? லைஃப் நல்லா இருக்குது. நைலானோட லைஃப் சேர்ந்து வருதுங்க. எந்த அடிபாடு எதுவும் இல்லை. சரிங்க. ஒரு செட்டை ஓட்டிட்டு 2வது செட் போட்டுருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி மைலேஜ் எல்லாம் வித்தியாசம் வருதுங்களா? மைலேஜ் வச்சு வரும். இது அதிகம் வருதுங்க. அதிகம் வரும். அது கூட அது 2 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். சரிங்க. இந்த எச்சு வருது, அதிகமாக வருதுங்க. அதிகமாக வருது. விலையும் வச்சு தான் அது. அதை விட. சரிங்க. ஆனால் அதுக்கு தகுந்தது இருக்குதுங்க. இருக்குது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு முடியலைங்க. கம்ஃபர்ட்டு சேர்ந்து வருதுங்க. லைஃப் சேர்ந்து வருது. இப்போ இது 13 சைஸ் டயரே பார்த்தீங்கன்னா 14 டயர் மாதிரி அகலமாக தெரியும். அகலமாக தெரியும், இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். எல்லாமே கிரிப்பு. ஸோ நீங்கள் யாராச்சும் ரேடியல் டயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இப்போ ரேடியல் டயர் யூஸ் பண்ணால் அந்த கட்டை தெரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களே, இப்போ நாம் ஓட்டிகிட்டே இருக்கோம். கட்டையெல்லாம் எந்த அது கூட பிச்சு போட இது ஒன்றும் பண்ணாதுங்க. ரேடியல் டயர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்லாம் பட்டா கிழிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுங்க இல்லை. சரிங்க. ஜம்முன்னு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராதுங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரி.
இப்போ ஃபீல்டுக்குலாம் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பு கிடைக்குதுங்க. ஸ்லிப்பேஜெலாம் போகுது. ரோட் ரன்னிங்லலாம் சோல்டிங்கே இல்லைங்க. நல்லா மெட்டு பிடிக்குது. இது கேஜியில் ஓட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாமில் ரிஜிட் கல்டிவேட்டரில் ஓட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பு கிடைக்குது. சாணி குப்பைன்னு இல்லைங்க, மண் கல் எதுவும் ஓட்டினாலும் ரேடியல் டயர் போட்டிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. லைஃப் சேர்ந்து வரும். சுராஜில் 704 யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா பழைய மாடலுக்கும் இப்போ வர மாடலுக்கு என்னென்ன அப்டேட் வேணுமா உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ட்ரெய்லர் ரோட்டுக்கு, கொக்கிக்கு, ரொட்டாவட்டருக்கு இதுக்கெல்லாம் ராஜாங்க. சுராஜில் பேர் வாங்கி கொடுத்தது 704 தான். இது 2008 மாடலுங்க. சுராஜ் இன்ஜினோட வந்தது 2008 பார்த்தீங்கன்னா. சக்தி விநாயகா டெய்லருங்க. இது டெய்லர் பார்த்தீங்கன்னா பெருந்துறை சக்தி விநாயகா. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.